السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் விதஅத்துகள், ஒவ்வொரு விதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஜமாஅத்தின் சார்பாக, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாஅத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய ஜின்களின் உலகம் என்ற தலைப்பின் கீழ் நடைபெறுகின்ற இந்த வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை ஒரு பயனுள்ள கல்வி அமர்வாக உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்னுடைய பெயர் யாசிர் ஃபிர்தௌசி. அல் ஜுபைல் தஅவா நிலையம் சவுதி அரேபியாவிலே 13 ஆண்டு காலமாக தஅவா பணியிலே ஈடுபட்டு வருகின்றேன். ஒரு அறிமுகத்திற்காக நிர்வாகிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தகவலை உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே மறைவானவற்றை ஈமான் கொள்வது அது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய 2-3வது வசனங்களில் இதை சொல்கின்றார். ஸாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதத்திலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. அந்த இறையச்சமுடையவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள். அப்ப ஜின்களுடைய உலகம் என்பது அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பினம் தான் ஜின்கள் என்பவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், வல் கைபு ஹுவ மா காப அன்னா வ அக்பரனா அல்லாஹு அஸ்ஸ வஜல் பிஹி அவ் ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு அறிவித்து தந்த மறைவான ஒன்றுதான்
கைப் என்பது. குர்ஆனிலும் ஜின்களை குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றது, சுன்னாவிலும் ஜின்களை குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றது. ஆனால் இதை நாம் கண்கூடாக ஜின்களை பார்த்திருக்கின்றோமா என்றால் யாரும் பார்த்ததில்லை. கண்கூடாக ஒன்றை நாம் பார்க்கவில்லை என்பதற்காக அதை நம்மால் மறுக்கவும் கூடாது. புரியுதா? உதாரணமாக மின்சாரம் இருக்குது. மின்சாரத்தை யாராவது கண்ணால பார்த்திருக்கீங்களா? மின்சாரத்தை கண்ணால பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஃபேன் ஓடுது, சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. மின்சாரம் அது எப்படி இருக்குன்னு கண்ணால நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. அதுபோன்று காற்று அடிக்குது. காற்று அடிப்பதை நாம் உணர்கிறோம். காற்று அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோன்று ரூஹ், ஆன்மா, உயிர், உயிரை யாராவது பார்த்திருக்கிறோமா? இல்லை. உடலிலே உயிர் இல்லை என்றால் ஜனாசா, அப்படித்தானா இல்லையா? அப்ப இந்த உலகத்திலே நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாத எவ்வளவோ படைப்புகள் இருக்குது. ஒன்றை கண்ணால் பார்க்கவில்லை என்பதற்காக அது இல்லை என்று நாம் மறுக்கக்கூடாது. நான் ஏன் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கின்றேன் என்றால், ஜின் இனத்தை மறுக்கக்கூடிய ஒரு சிலர் அரபுலகத்துல இருக்கிறாங்க. இனிமே தமிழ் உலகத்துல இறக்குமதி ஆகுமா ஆகாதான் தெரியல. ஏன்னா ஜின் இனம் என்பது அது பாக்டீரியா, அப்படி ஒரு இனம் கிடையாது என்று மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அரபுலகத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் உலகத்தில் இந்த வழிவேடு வராமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். சரியா? இப்போ நம்முடைய வகுப்புக்கு செல்லலாம். ஜின் என்ற இந்த அரபு சொல்லுக்கு காண முடியாத இருட்டு என்று ஒரு கருத்தை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதுபோன்று ஜன்னா அப்படின்னா சொர்க்கத்துக்கு சொல்லுவாங்க. அதாவது ஜன்னத் அப்படிங்கிறதுக்கு தோட்டம், தோப்பு, அதாவது அடர்ந்த மரம் செடி கொடிகளால் சோலைக்குள் இருக்கக்கூடிய காண முடியாத ஒன்றுக்கு ஜன்னாங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அதுபோன்று கருவிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் ஜனீன் என்ற வார்த்தை என்ன செய்கின்றார்கள், பயன்படுத்துறாங்க. கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசுவை நேரடியாக கண்ணால பார்க்க முடியுமா? ஸ்கேன்ல பார்க்கிறது வேற விஷயம். நேரடியாக பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப நேரடியாக ஜின்களை நாம கண்ணால என்ன செய்யல, பார்த்தது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மனித இனத்தை அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபடுவதற்காக படைத்து இருக்கின்றானோ, அதுபோன்று ஜின் இனத்தையும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத்துல 56வது வசனத்திலே சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை. எப்படி மனித சமூகம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டதோ, அதுபோன்று ஜின் இனத்தார்களும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜின் இனத்திலே மனிதர்களை போன்று 2 சாரார் இருக்கிறாங்க. எப்படி மனிதர்களில் நல்ல மனிதர்கள் என்றும் கெட்ட மனிதர்கள் என்றும் இருக்கிறார்களோ, அதுபோன்று ஜின் இனத்துல நல்ல ஜின், கெட்ட ஜின் என்று 2 சாரார்கள் இருக்கிறாங்க. கெட்ட ஜின்னைத்தான் நாம் ஷைத்தான் என்று என்ன செய்கின்றோம், சொல்லுகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஜின்னுடைய 14வது வசனம், இந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் குறிப்பெடுத்தா அது உங்களுக்கு என்ன செய்யும், பின்னால பயனளிக்கும். வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யுங்க, நோட்ஸ் எடுத்து அத்தியாயத்தினுடைய வசனங்கள், ஹதீஸினுடைய சில வார்த்தைகளை குறிப்பெடுக்கும் போது பின்னாளில் உங்களுக்கு என்ன செய்யும், அது பலன் அளிக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா சூரத்து ஜின்னுடைய 14வது வசனத்துல சொல்றான், வ அன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காஸிதூன
ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்மில் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், ஜின்னினத்துல முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஃபமன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா, நேர்வழியை தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்திற்கு மட்டும் தூதுவர் அல்ல, ஜின் இனத்திற்கும் அல்லாஹுடைய தூதரை தூதுவராக அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். புரியுதா? ஜின் ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன்? ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன் என்றால் அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதாவது இந்த ஷைத்தான்களுடைய தலைவன் இப்லீஸ், இப்லீஸ் எனப்படக்கூடிய ஷைத்தான் அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை, உயர்வை என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். மலக்குகளோடு அவனை அல்லாஹ் வைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி அவனை அல்லாஹ் அவனுக்கு கட்டளையிட்ட போது அதை மறுத்து அவன் சபதமிட்டவனாக அல்லாஹ்விடம் இருந்து வெளியேறுகின்றான். இங்கே நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இப்லீஸ் இவனை தொடர்ந்து வந்தவர்களும் ஷைத்தான்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம் அதுல சொல்றான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ, மலக்குமார்களுக்கு நாம் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சுஜூது செய்தாங்க. இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர, கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் கட்டளைக்கு அவன் மாறு செய்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சரியா? அப்ப ஷைத்தான், அதாவது கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள் அந்த இப்லீஸ், அதாவது ஷைத்தான்களுடைய தலைவனாக இப்லீஸ் இருந்தான் அப்படிங்கறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த ஷைத்தான் ஒருவனுக்கு கூட்டாளி என்ற கருத்துப்பட உள்ள வசனங்கள் திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். அந்த இடத்திலெல்லாம் கரீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? கரீன். என்னது? கரீன். பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை எதற்காக பயன்படுத்துகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கெட்ட நண்பர்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். கரீன் என்ற வார்த்தையை கெட்ட நண்பர்களுக்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தையை பயன்படுத்தும் அப்படின்னா சதீக். என்ன வார்த்தை? சதீக்னா என்னது? நண்பன். அரபு நாடுகள்ல வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், சதீகி சதீகின்னு கூப்பிடுவாங்க. என் நண்பனே நண்பனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? சதீக்னா என்ன? சதீக்னா சொல்லுங்க, நண்பன். சரியா? கரீன் அப்படின்னாலும் நண்பன் தான். ஆனால் கெட்ட நண்பனுக்கு இந்த வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் காஃப்ல 27வது வசனம், சூரத்துல் காஃப்ல 27வது வசனத்துல சொல்றான், قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد. எங்களுடைய இறைவனே, நாம் இவனை வழிகெடுக்கவில்லை. மறுமை நாள்ல ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடியத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரெல்லாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்களை நரகத்துல தூக்கி அல்லாஹ் தஆலா போடுவான். அதுபோன்று ஷைத்தான் அந்த நேரத்துல சொல்லுவான், கால கரீனுஹு ரப்பனா
மா அத்கைதுஹு, எங்களுடைய இறைவனே நான் இவனை வழிகெடுக்கவில்லை. வலாக்கின் கான ஃபீ வலாலின் பஈத், இவனே தொலைவான வழிகேட்டிலே இருந்தான் என்று அவனுடைய கூட்டாளியான ஷைத்தான் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். எத்தனாவது அத்தியாயம்? காஃப், சூரத்து காஃப்ல 27வது வசனம். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. இந்த இடத்துல கரீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். சூரத்து ஸுஹ்ருஃப்ல 36வது வசனம். சூரத்து ஸுஹ்ருஃப்ல 36வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எவன் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுடைய அந்த அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், அவன் அவனுக்கு தோழராக இருப்பான். அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹுடைய அறிவுரைகளை புறக்கணித்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷைத்தானை தோழராக ஆக்குகின்றான் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்குது. புரியுதா இல்லையா? அவ அல்லாஹுடைய அறிவுரையை புறக்கணிக்கும் போது யார் நம்மோடு ஒட்டிக் கொள்கின்றான்? ஷைத்தான். யார் நம்மோடு ஒட்டிக் கொள்கின்றான்? ஷைத்தான் ஒட்டிக் கொள்வான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அதுபோன்று அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃப்ல 38வது வசனத்திலே சொல்கின்றான், ஹத்தா இதா ஜாஅனா قال يا ليت بيني وبينك بعد المشرقين فبئس القرين. முடிவில் அவன் நம்மிடத்திலே வரும்போது எனக்கும் உனக்கும் இடையில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் இருந்திருக்க கூடாதா, நீ கெட்ட தோழனாக இருக்கின்றாய் என்று அவன் கூறுவான். அப்ப கரீன் என்ற வார்த்தை கெட்ட நண்பனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஷைத்தானுடைய தோற்றம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அஸாலிக கைரும் நுஸுலன் அம் ஷஜரத்து ஸக்கூம், இது சிறந்த தங்குமிடமா அல்லது ஜக்கூம் மரமா? இன்னா ஜஅல்நாஹா ஃபித்னத்தன் லிஸ்ஸாலிமீன், அநியாயக்கார மக்களுக்கு இதை நாம் ஒரு சோதனையாக ஆக்கினோம். எதை சோதனையாக ஆக்கினோம்? எதை? ஜக்கூம் மரத்தை. எதை? ஜக்கூம் மரத்தை நாம் சோதனையாக ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹா ஷஜரத்துன் தக்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், இந்த ஜக்கூம் மரம் அது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா நரகத்தினுடைய அடிப்பகுதியில் இருந்து அந்த ஜக்கூம் மரம் வெளிப்படக்கூடிய மரம் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தல்உஹா கஅன்னஹு ரூஸுஷ் ஷயாத்தீன், அந்த ஜக்கூம் மரத்தினுடைய பாலை ஷைத்தானுடைய தலைகளை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை நாம் எதற்காக உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஷைத்தான் என்பவன் பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றத்தை உடையவன், அருவருப்பான தோற்றத்தை உடையவன் என்பதற்காகத்தான் இதை நாம சொல்றோம். அப்ப ஷைத்தானுடைய தலை பயங்கரமானது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து ஷைத்தானுடைய வாழ்நாள். ஷைத்தானுடைய வாழ்நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 12 முதல் 15 வசனங்கள் வரை அல்லாஹ் சொல்றான், قال ما منعك الا تسجد اذ امرتك, உனக்கு நான் கட்டளையிட்ட போது நீ சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது? யார் யார்கிட்ட கேட்கிறது? அல்லாஹ் ஷைத்தானிடம் கேட்கின்றான். சரியா? நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று உனக்கு கட்டளையிட்ட போது நீ சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது என்று கேட்கும் போது ஷைத்தான் சொல்றான், அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரின்
வஹலக்தஹு மின் தீனின், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய், என்னை நீ நெருப்பால் படைத்தாய். இங்கதான் பகுத்தறிவாதம் வெளிப்படுது. பகுத்தறிவாதம் வெளிப்படுது. அல்லாஹ் சொல்றான் நீ சுஜூது செய் என்று. அப்ப சுஜூது செய்ன்னு சொன்னா சுஜூது செய்யணுமா வேண்டாமா? இந்த இடத்துல அவன் கேட்கிறான், இவன் சொல்றான் பகுத்தறிவு வாதத்தின் அடிப்படையில என்னை நீ நெருப்பால் படைத்தாய், ஆதமை நீ களிமண்ணால் படைத்தாய். களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்ய முடியும்? ஆனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னு பகுத்தறிவாதம் பேசின உடனேயே அல்லாஹ் சொல்றான் கால ஃபஹ்பித் மின்ஹா, இங்கிருந்து நீ வெளியேறிவிடு. ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா, இதிலே பெருமை அடிப்பதற்கு உனக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை, பெருமை அடிப்பதற்கு எதுவுமே இல்லை. ஃபஹ்ருஜ், இங்கிருந்து நீ வெளியேறு. இன்னக மினஸ் ஸாகிரீன், சிறுமை அடைந்தவனாக இங்கிருந்து நீ வெளியேறு. அப்ப ஷைத்தான் சொல்றான் கால அன்னிர்னி இலா யௌமி யுபஅஸூன், ஷைத்தான் சொல்றான் எனக்கு நீ சிறிது காலம் அவகாசம் அளிக்க வேண்டும், எனக்கு நீ அவகாசம் அளிப்பாயாக என்று கேட்கும்போது அல்லாஹு தஆலா கால இன்னக மினல் முன்தரீன், அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக நீ இருக்கின்றாய் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான் சொல்லுகின்றான். சரியா? அப்போ ஷைத்தான் எதுவரைக்கும் மனித இனத்தை வழிகெடுப்பான் என்றால், எதுவரைக்கும் வழிகெடுப்பான்? மறுமை வரை வழிகெடுப்பான். எதுவரைக்கும்? மறுமை வரை வழிகெடுப்பான். நீங்க அழகா சொன்னீங்க, மௌத் வரைக்கும், மௌத் வரைக்கும் வழிகெடுப்பான். ஒரு மனிதனுக்கு எண்டு எது? மௌத். அந்த மரணம் வரை வழிகெடுப்பான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை கற்றுக் கொடுங்கள். அதை மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, மரண தருவாய் வரை அவன் என்ன செய்வான்? எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும், அவனை இறை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்லீஸுக்கு அல்லாஹு தஆலா மறுமை வரை வாழ்வதற்கு என்ன செய்கின்றான்? இந்த உலகத்திலே அவகாசம் அளிக்கின்றான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று யாரின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்துவான், யாரின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்த மாட்டான், சரியா? அப்படின்னா சூரத்துல் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் சூரத்துல் ஹுஜுர்ல இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானுன் இல்லா மன் தபஅக மினல் காவீன். அல்லாஹு தஆலா சொல்றான் என்னுடைய அடியார்களில் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ வழிகேடர்களை தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அப்ப வழிகேடர்கள் மீதுதான் ஷைத்தான் என்ன செய்வான்? அதிகாரம் செலுத்துவான். நல்லவர்கள் மீது அவனால் அதிகாரம் செலுத்த முடியாது. நல்லடியார்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அவன் என்ன செய்வான்? முயற்சிப்பான். அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஷைத்தானுக்கு வழிபட்டவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? புரிந்து கொள்கின்றோம். மனிதர்களை இந்த ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் வழிகெடுப்பார்களா அப்படின்னா வழிகெடுப்பார்கள். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் வகால அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சொல்வார்கள் ரப்பனா, எங்களுடைய இறைவனே, அரினல்லதைனி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதாவது ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை வழிகெடுத்தவர்களை எங்களுக்கு நீ காண்பி. நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன், இப்படி மனிதர்களிலும் ஜின்களிலும் எங்களை வழிகெடுத்தவர்களை எங்களுக்கு நீ காட்டு, அவர்களை எங்களுடைய பாதத்தின் கீழ் நாங்கள் மிதிக்கின்றோம்.
பாதத்தின் கீழ் அவர்களை ஆக்குகின்றோம் என்று இறைவனை மறுத்த காஃபிர்கள் என்ன செய்வாங்க? மறுமையில சொல்லுவாங்க. அப்ப இதிலிருந்து மனித சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? புரிகின்றோம். சரி, இந்த ஜின்கள் கெட்ட ஜின்கள். நான் ஷைத்தான் என்று சொல்வது யார? கெட்ட ஜின்களை. சரியா? ஜின்கள் ரெண்டு வகை இருக்கிறாங்க. நல்ல ஜின்னும் இருக்கிறாங்க, கெட்ட ஜின்னும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம கெட்ட ஜின்னை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். சரியா? சஹீஹுல் புகாரில 525வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி நான் தொழுது கொண்டிருக்கும் போது என்னுடைய தொழுகையை கெடுக்க முனைந்து அதை நீங்கள் பார்ப்பதற்காக அந்த ஷைத்தான், கெட்ட ஜின், என்னுடைய தொழுகையை கெடுக்க முயன்றான். அதை பிடித்து பள்ளியினுடைய தூண்களில் ஒரு தூணில் கட்டி வைக்கலாம் என்று நான் என்ன செய்தேன்? கருதினேன். ஆனால் என்னுடைய சகோதரன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி ஹபிலி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி ஒன்றை இறைவான் எனக்கு கொடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் நான் அந்த ஜின்னை அப்படியே விட்டுவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 525வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது சொல்லுங்க? என்ன தெரியுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொழுகையில் வழிகெடுப்பதற்கு முயன்றான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? புரியுதா இல்லையா? நாமெல்லாம் எம்மாத்திரம், அப்படிதானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொழுகையில் வழிகெடுக்க முயன்றான் என்றால் நாமெல்லாம் அவனுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. புரியுதா இல்லையா? எப்போதும் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, இந்த ஜின்கள் உருமாற்றம் அடைவார்களா? உருமாற்றம் அடைவார்களா? சொல்லுங்க. அதாவது நான் மட்டும் பேசிட்டு இருந்தாலும் சரியாகாது, நீங்களே என் கூட பேசணும். அப்பதான் உங்களை ஆக்டிவா வைக்க முடியும், இல்லைன்னா நீங்க தூங்கிடுவீங்க. சொல்லுங்க. ஷைத்தான் உருமாற்றம், ஜின்கள் உருமாற்றம் அடைவார்களா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பதில். அடைவார்கள், உருமாற்றம் அடைவார்கள். என்னென்ன உருமாற்றத்தில் எல்லாம் வருவார்கள் என்பதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில 8வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்திலே சொல்கின்றார். அதாவது சூரத்துல் அன்ஃபால்ல 48வது வசனம். இந்த சூரத்துல் அன்ஃபால்ல பத்ர் போரை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? பேசுகின்றான். போர்க்களத்திலே எப்படி மலக்குமார்களுடைய பங்களிப்பு மூமின்களுக்கு இருந்ததோ, மலக்குமார்களுடைய உதவி, மலக்குமார்களுடைய பங்களிப்பு மூமின்களுக்கு இருந்ததோ, அதுபோன்று காஃபிர்களுக்கு ஷைத்தான்களுடைய, கெட்ட ஜின்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த ஷைத்தான்கள் சொல்றாங்க காஃபிர்களுக்கு, வகால லா காலிப லக்குமுல் யௌம் மினன் நாசி, மக்களிலே இன்றைய தினம் உங்களை யாரும் மிகைக்க மாட்டார்கள், யாராலும் உங்களை வெற்றி கொள்ள மாட்டார்கள். வ இன்னி ஜாருல் லக்கும், நான் உங்களுக்கு அண்டை வீட்டானாக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு நெருங்கியவனாக இருக்கின்றேன். ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅத்தானி, இரண்டு கூட்டங்களும் மோதிக்கொண்டதை பார்க்கும்போது அந்த ஷைத்தான் நகஸ அலா அகிபைஹி வகால இன்னி பரீஉம் மின்கும், நான் உங்களிலிருந்து விலகிக் கொண்டேன், நான் உங்களிலிருந்து விலகிக் கொண்டேன். இன்னி அரா மா லா தரவுன, நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன். வல்லாஹு ஷதீதுல் இகாப்,
அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். சொல்றது யாரு? ஷைத்தான். சொல்றது யாரு? ஷைத்தான். பத்ர் போர்க்களத்துல ஷைத்தான் சொல்றான் காஃபிர்களிடத்துல, முதல்ல சொல்றான், உங்களை யாரும் மிகைக்க முடியாது, உங்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது, நான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பேன், உங்களுக்கு முழு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரண்டு கூட்டமும் மோத ஆரம்பித்த உடனேயே அவன் சொல்றான், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன். யார பார்த்திருப்பான்? மலக்குமார்களை. யார பார்த்தா? மலக்குமார்களை பார்க்கின்றான். மலக்குமார்களை பார்த்த உடனேயே அவன் பின்வாங்கி விடுகின்றான். என்ன சொல்றான்? நான் இன்னி பரீஉம் மின்கும், உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். இன்னி அரா மா லா தரவுன், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன். அல்லாஹுவை நான் பயப்படுகின்றேன். அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் மூமின்களுடைய அணியிலே நின்று போரிடுவதை பார்த்தவுடன் ஷைத்தான் பின்வாங்கினான். இந்த வசனத்துல ஷைத்தான் மனித உருவிலே காஃபிர்களுக்கு உறுதுணையாக நின்றான் என்பதை என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அதுபோன்று மனித உருவில் ஷைத்தான் வருவானா வரமாட்டானா? வருவான்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க. ஓகே. வரமாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க. சரி, இப்படிதான் இருக்கணும் வகுப்பு. அப்பதான் காரசாரமா சுவாரஸ்யமா போகும். சஹீஹுல் புகாரியில அதாவது ஒரு நிமிஷம். சஹீஹுல் புகாரியில 186வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரமலானுடைய அந்த ஃபித்ர் ஜகாத், அந்த ஜகாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கொடுத்து வைத்திருந்தார்கள். சரியா? அப்போ அவர்கள் அந்த உணவுப் பொருட்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்படி பாதுகாப்பாக இருக்கும்போது ஒருவர் வருகின்றார், மனித உருவுல ஒருத்தர் வாரார். வந்து அந்த ஜக்காத்தினுடைய பொருட்களை அள்ள ஆரம்பிக்கிறார், எடுக்க ஆரம்பிக்கிறார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பிடித்து, உன்னை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போகின்றேன் அப்படிங்கிறார். உடனே அந்த மனிதர் சொல்றாரு, நான் ரொம்ப ஏழை, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு கடுமையான தேவை இருக்குது, அதனாலதான் நான் இதை எடுக்க வந்தேன், என்னை விட்டுவிடு என்று என்ன செய்கின்றான்? கெஞ்சுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை விட்டு விடுகின்றார். அடுத்த நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே, நேற்று இரவு உன்னால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தார்? உன்னால் பிடிக்கப்பட்டவனை நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவன் கடுமையான வறுமையில் இருப்பதாக சொன்னான், தனக்கு குடும்பம் இருப்பதாக சொன்னான், அதனால நான் அவனை விட்டு விட்டேன், இறக்கப்பட்டு நான் அவனை என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவன் பொய்யன், பொய் சொல்லி இருக்கின்றான், மீண்டும் வருவான் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வருவான் என்று சொன்ன உடனேயே அவன் மீண்டும் வருவான் என்று நம்பி அவனை பிடிப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திருக்கிறாங்க. மீண்டும் அவன் என்ன செய்யறான்? உணவுப் பொருட்களை எடுக்க ஆரம்பிக்கிறான், அள்ளத் தொடங்குகின்றான். அப்படி எடுக்க ஆரம்பித்த உடனேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அவனை பிடித்து, உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் சொல்றான், நீ என்னை விட்டுவிடு, நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கு, இனிமே வரவே மாட்டேன் அப்படிங்கிறான். வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு என்ன செய்கின்றார்கள்? விடுகின்றார்கள். அடுத்த நாள் காலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன்னால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான்? உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கடுமையான தேவை உடையவனாக
குடும்பம் இருப்பதாக அவன் முறையிட்டான். அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் பொய் சொல்லி இருக்கின்றான், மீண்டும் உன்னிடத்திலே வருவான், மீண்டும் உன்னிடத்திலே வருவான். மூன்றாவது முறையாக அவனுக்கு நான் காத்திருந்தேன். அவன் உணவுப் பொருட்களை அள்ளத் தொடங்கினான். அவனை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் என்ன செய்யறேன், கொண்டு போக போறேன். இனிமேல் அவன் உடனே சொல்றான், இனிமேல் நான் வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, உனக்கு நான் அல்லாஹ் உமக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன் அப்படிங்கிறான். சில வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன். நீ படுக்கைக்கு செல்லும் போது, நன்றாக கவனிக்கணும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நீ படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்து குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதுங்கள். அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வானவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உன்னை நெருங்க மாட்டார் என்று அந்த மனிதன் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். சரியா? அப்ப ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும் போது என்ன ஓதணும்? ஆயத்து குர்சி ஓதுனா என்ன நன்மை? மலக்குமார்களின் பாதுகாப்பு கிடைக்கும், ஷைத்தான் நெருங்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஷைத்தான் இத சொல்லி கொடுக்கிறான், ஆயத்து குர்சியை கற்றுக் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை அடைந்தவுடன், நேற்று உன்னால் பிடிக்கப்பட்ட அவன் என்ன ஆனான் அப்படின்னு கேட்ட உடனேயே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தருவதாக அவன் கூறினான், அதனால நான் அவனை விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நீ படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்து குர்சியை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதும். அப்படி ஓதினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வானவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உன்னை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் அவன் கூறினான். நபித்தோழர்கள் நன்மையானதை கற்று செயல்படுவதில் அந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் அவன் உன்னிடம் உண்மையை சொல்லி இருக்கின்றான். 3 இரவுகளாக உன்னிடத்திலே வந்தது யார் என்றால், 3 இரவுகளாக யாரிடத்திலே நீ பேசி வந்தாய் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஷைத்தான், அவன்தான் ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப ஷைத்தான் வேறொரு உருவத்திலே வந்தால் மனிதனால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், பார்க்க முடியும். மனித உருவத்துல தானே வர்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில இந்த உரையாடல் எல்லாம் நடக்குது. புரியுதா இல்லையா? இந்த செய்தி சஹீஹ் புகாரியில இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அடுத்து இந்த ஜின்கள் பாம்பினுடைய தோற்றத்திலே உருமாற்றம் செய்து வரும், பாம்பினுடைய தோற்றத்திலே உருமாற்றம் செய்து வரும். எனவேதான் ஜின்களுக்கு அரபியில, அதாவது இந்த பாம்புக்கு அரபியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜான், என்ன சொல்லுவாங்க, ஜான். பாம்பு இது பாம்பினுடைய ஒரு வகை, பாம்பினுடைய ஒரு வகை. சஹீஹ் முஸ்லிம்ல 407வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னபில் மதீனத்தி ஜினன் அது அஸ்லமு فإذا رأيتم منهم شيئا فآذنوه 3 أيام فإن بدا لكم بعد ذلك فاقتلوه فإنما هو الشيطان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு முறை, அதாவது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, ஒரு முறை பாம்பை கொல்வதற்காக விரட்டி சென்று கொண்டிருந்தேன். அப்போது அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கூப்பிட்டு, அதை நீங்கள் கொல்லாதீர்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்புகளை கண்டால் கொல்லும்படி உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது உண்மைதான், ஆனால் வீடுகளில் வசிக்கக்கூடிய பாம்பை பார்த்தவுடன் கொல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள்.
புரியுதா? வீட்டுல நாம இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது, பார்த்த உடனே அதை அடிக்கணுமான்னா அடிக்க கூடாது. பார்த்த உடனேயே அடிக்க கூடாது. ஏனென்றால் அது வீட்டிலே வசிக்கக்கூடிய ஜின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 3298வது ஹதீஸாக இடம்பெறுது. சரி, இப்ப வீட்டுல பாம்பு வந்தா என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ வெளியே சென்று விடு என்று 3 முறை என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடணும் சொல்லணும். அதற்கு பிறகும் செல்லவில்லை என்றால் அடிக்க வேண்டும். புரியுதா? என்ன எல்லாம் அதிர்ச்சியா உட்காந்துருக்கீங்க? கற்பனை உலகத்துல இருக்கீங்க. நீங்க வீட்டுல பாம்பு வந்தா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், சரியா? சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. சஹீஹ் முஸ்லிம்ல வருகின்றது, فإذا رأيتم منهم شيئا فآذنوه 3 أيام فإن بدا لكم بعد ذلك فاقتلوه فإنما هو شيطان. இந்த 3 தடவை நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, அதற்கு பிறகு அது செல்லவில்லை என்றால் அதை கொன்று விடுங்கள் என்று, அது ஷைத்தான், அதை நீங்கள் கொன்று விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுபோன்று சில வகை பாம்புகளை கண்டால் கொன்று விடுமாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? கட்டளையிடுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 365வது செய்தியாக இடம்பெறுகிறது, அலைக்கும் பில் அஸ்வதில் பஹீமி தி நுக்ததைனி ஃபஇன்னஹு ஷைத்தான். நம்ம இது சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அதாவது மனித உருவில் எப்படி ஷைத்தான் வருவானோ அதுபோன்று பாம்பு உருவத்திலையும் ஷைத்தான் என்ன செய்வான்? வருவான். சரியா? இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல, கருப்பான பாம்பை நீங்கள் கண்டால், கருப்பான பாம்பை கண்டால் அது ஷைத்தான் ஆகும், அதை கொன்று விடுங்கள், அதை கொன்று விடுங்கள். அங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்விடத்துல உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன், வெளியேறு வெளியேறுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. கருப்பான பாம்பை கண்டால் அதை கொன்று விடுங்கள், அது ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்ப வீட்டிலே வசிக்கக்கூடிய பாம்பாக இருந்தால் அதை வெளியேறுமாறு சொல்லணும், வெளியேறலைன்னா அடிச்சு கொன்றணும். புரியுதா? சரி. அதுபோன்று சுனன் அபூதாவுதுல 5252வது ஹதீஸாக, 5344வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم من ترك الحيات مخافة تربهن فليس منا ما سألتموهن منذ حاربناهن. பழிவாங்கும் என்ற பயத்திற்காக யார் அதை கொல்லாமல் விடுகிறாரோ, இந்த சில பேர் பாம்பு படங்கள் எல்லாம் பார்த்து நிறைய கற்பனைகளை வளர்த்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா பாம்பு பழி வாங்கும், ஏன்னா அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பழிவாங்கும் என்ற பயத்திற்காக யார் அதை கொல்லாமல் விடுகின்றார்களோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அவற்றை நாம் எதிர்த்த காலத்திலிருந்தே நாம் அதோடு சமாதானமாக போனதில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், பாம்பு அதாவது ஜின் பாம்பின் உருவத்திலும் என்ன செய்யும்? வரும். பாம்பின் உருவத்துல என்ன செய்யும்? வரும். கருப்பு பாம்பு ஷைத்தான், அதை கொண்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத விளங்குறோம். அதுபோன்று கருப்பு பாம்பு எப்படி ஷைத்தானோ அதுபோன்று கருப்பு நாயும் ஷைத்தான். கருப்பு ஷைத்தான் கருப்பு நாயினுடைய உருவத்திலும் என்ன செய்யும்? வரும். பயமா இருக்கா? சரி. சஹீஹ் முஸ்லிம்ல 5592வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பு நாய் ஷைத்தான் ஆகும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? பார்க்க கருப்பு நாய் எல்லாம் இது ஷைத்தானா இருக்குமோ, அது ஷைத்தானா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டம் தேவையில்லை. பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கருப்பு நாய் ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ இங்க ஹதீஸ்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜின்கள் அதாவது உருமாற்றம் செய்து வரும். கருப்பு நாயினுடைய உருவத்தில் வரும், கருப்பு பாம்பின் உருவத்திலும் என்ன செய்யும்? வரும். அப்படிங்கிறதுதான் நாம தெரிய வேண்டிய முக்கியமான அடிப்படை.
அடுத்ததாக, ஜின்களால் மனிதனின் தாக்கம் செலுத்த முடியுமா? ஜின்கள் மனிதனிடத்துல தாக்கம் செலுத்த முடியுமா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிடணும். ஜின்களால் பாதிக்கப்பட்ட சில மனிதர்கள் வேறு மொழிகளில் பேசுவார்கள். உதாரணமாக, ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வைங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஓ அப்படியா? உருதுல பேசுமானா? ஜின்னு உருதுல பேசுமான்? இப்ப நம்ம வருவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன மொழியில எல்லாம் பேசுங்கிறத சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜின்களால் பாதிக்கப்பட்ட சில மனிதர்கள் வேறு சில மொழிகளில் வித்தியாசமான குரல்களில் விகாரமாக தோற்றமளிப்பதை சமூகத்துல நாம என்ன செய்யணும் பார்க்கிறோம். உதாரணமா, ஒரு மனிதர் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியவே செய்யாது. நல்லா கவனிக்கணும், இங்கிலீஷ் தெரியவே செய்யாது. ஆனா அவர் இங்கிலீஷ்ல பேசுவார். நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஜின்னு உருதுல பேசுமா? உருதுலையும் பேசும். ஒருத்தருக்கு உருது தெரியவே செய்யாது, ஆனா அவர் உருதுல பேசுவார். அதே போன்று இந்த மனோநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்களில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? அப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுபோன்று சில நேரங்கள்ல இந்த மனோநிலை பாதிக்கப்பட்டவரை மருத்துவ நிலையங்களுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. நோயாளிகளை பற்றி அறிக்கை பார்க்கும்போது அதை டாக்டர் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தானே இருக்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனா பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன இருக்கு? பிரச்சனை இருக்குது. இங்கிலீஷ்ல பேசுறாரு, உருதுல பேசுறாரு, கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்களை சொல்றாரு. அவர் நார்மலான ஒரு மனிதராகவே இல்லை. நார்மலான ஒரு மனிதராகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை அப்படி விட்டுருவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தானையும் ஒரு மலக்கையும் என்ன செஞ்சிருக்கிறான்? சாட்டி இருக்கிறான். அஹ்சன்ஸ், வெரி குட். ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் சாட்டி இருக்கிறான். மலக்கு எப்போதும் மனிதனுடைய உள்ளத்துல நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பான். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, திக்ர் பண்ணுங்க, துவா செய்யுங்க, தொழுங்க, நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பான். ஷைத்தான் தீமையை ஏவிக்கொண்டே இருப்பான். ஷைத்தான் தீமையை போட்டுக்கிட்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நேரங்களில் மலக்கு வென்று விடுவார், ஷைத்தான் தோற்று விடுவான். சில நேரங்களில் ஷைத்தான் வென்று விடுவான், மலக்கு தோற்று விடுவார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா அல்லாஹ் ஷைத்தானையும் மலக்கையும் சாட்டி இருக்கிறான்? எனக்கும் தான் சாட்டி இருக்கிறான். ஆனால் என்னுடைய விஷயத்தில் ஷைத்தானால் மிகைக்க முடியாது. ஷைத்தானால் என்ன செய்ய முடியாது? மிகைக்க முடியாது. இந்த ஹதீஸை எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியுது அல்லது உருது தெரியுதுன்னு வைங்க. உருது தெரியக்கூடியவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? ஷைத்தானையும் மலக்கையும் சாட்டி இருப்பான். அப்படிதானே இல்லையா? தமிழ் தெரியக்கூடியவனுக்கும் ஷைத்தானையும் மலக்கையும் சாட்டி இருப்பான். எல்லா மொழி பேசக்கூடியவங்களுக்கும் ஒரு ஷைத்தானும் மலக்கும் சாட்டப்பட்டிருப்பான். அப்படிதானே இல்லையா? இந்த மனிதன் மரணித்த உடனேயே அந்த மலக்கும் ஷைத்தானும் இவனிடத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். புரியுதா இல்லையா? கெட்ட ஜின்னும் ஷைத்தானும் விடுபட்டு விடுவார்கள். புரியுதா? இப்போ இந்த ஷைத்தான் வேறொரு மனிதனுடைய உடலிலே புகும்போது, வேறொரு மனிதனுடைய உடலிலே இவன் நுழையும் போது, அந்த மனிதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பிரதிபலிப்பாக வரும். ஷரஹ் அல் மபாதி தௌஹீத் என்ற நூலில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் டாக்டர் அபு ஆமினா பிலால் பிலிப்ஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. சரியா? தமிழ்ல கூட இந்த புக் இருக்கு, நீங்க படிக்கலாம். ஏன்னா அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னா, இன்னொரு மனிதனுடைய உடலிலே இருந்த ஷைத்தான் அந்த மரணித்த உடனேயே வேறு ஒரு உடலுக்கு அந்த ஷைத்தான் வந்து விட்டால், அந்த மனித மூத்தா போன அந்த மனித என்னெல்லாம் ஆக்டிவ், என்னெல்லாம் செயல்பாடு இருந்தோ அதையெல்லாம் இவன் செய்வான். சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜனாசா அந்த மௌத்தானவனுடைய பேர் இவன் உடம்புல ஏறிட்டு, பேயும் இல்லை பிசாசும் இல்லை. என்ன சொல்லுவாங்க, மௌத்தா போனவருடைய ஆவி இந்த உடம்புல வந்துட்டும்பாங்க. ஆவி எல்லாம் வரல, என்ன வந்தது? ஷைத்தான். புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு ஒரு ஷைத்தானும் ஜின்னு இருக்கும்போது நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லா செயல்பாடுகளும் ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? என்னோட வாங்க, தெரியுமா தெரியாதா? நீங்க நான் சொல்ல சொல்ல கற்பனை உலகத்துல வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஷைத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் எப்ப சாப்பிடுவேன், நான் எப்ப தூங்குவேன், என்னுடைய அன்றாட பழக்க வழக்கம் என்ன, எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், எது பிடிக்கும் எது பிடிக்காது, எல்லாமே ஷைத்தானுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? அப்ப என்னுடைய உடம்பில் உள்ள ஷைத்தான் இன்னொருவருடைய உடம்புல வரும்போது அந்த ஷைத்தான் நானாக அந்த மனிதனை செயல்பட வைப்பான். மக்கள் பார்க்கிற மக்கள் என்ன செய்வாங்க, மூத்தா போனவருடைய ஆவி உடம்புல ஏறிட்டு அப்படின்னு தவறாக நினைப்பாங்க. சரியா? இப்ப எல்லா மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அவனை. மருத்துவர் சொல்றாரு நல்லா தான் இருக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. சரியா? குடும்பத்திலேயோ உறவினர்களையோ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த தர்காவுக்கு கூட்டிட்டு போங்க, இந்த தர்காவுக்கு கூட்டிட்டு போங்க, இப்படிதான் ஒருத்தருக்கு இப்படி இருந்தது, அங்க கூட்டிட்டு போனோன்னு சரியாயிற்று. அப்போ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பயங்கரமான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார், அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா நான் அறிந்த நிலையிலும் அறியாத நிலையிலும் உனக்கு இணை வைப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இணை வைப்பை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் என்ன நினைக்க கூடாது, குர்ஆன் சுன்னாவை புரிந்து விட்டோம், தௌஹீத் கொள்கையில் இருக்கிறோம், அதனால நம்மிடத்துல இணை வைப்பு வராது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. நபிமார்கள் இணை வைப்பை பயந்து இருக்கிறார்கள், அப்படித்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆல ஒண்ணு என்ன, ரப்பி ஜஅல்னி ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுப்னி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா இந்த ஊரை நீ அமைதியானதாக ஆக்குவாயாக, வஜ்னுப்னி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் சுப்ஹானல்லாஹ் தௌஹீதை போதிக்க வந்த உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க 5 தூதர்களில் ஒருவராக அல்லாஹ் தஆலா யார சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, வஜ்னுபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ என்ன செய்வாயாக, சிலை வணக்கத்திலிருந்து நீ தூரமாக்குவாயாக. புரியுதா இல்லையா? அதுபோன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கின்றார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். புரியுதா இல்லையா? அதனால நபிமார்களே இணை வைப்பை பயந்திருக்கிறாங்க அப்படின்னா நாம எம்மாத்திரம் பயப்படணும்? அப்படிதானா இல்லையா? சோ அதனால இந்த உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க 5 தூதர்கள் சொன்னமா இல்லையா? அதுல ஒரு ஆளுடைய பேரை சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வேற 4 பேருடைய பெயர் யாருக்கு தெரியும்? யாராவது ஒரு ஆள் சொல்லணும். உறுதிமிக்க 5 தூதர்களில் 4 தூதர்கள் யார்? இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், ஆனாலும் நீங்க கொஞ்சம் நம்மளோட இருக்கணும், அப்பப்ப வேற உலகத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்காக கேட்கிறேன். 4 உறுதிமிக்க தூதர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க தூதர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. சரியா? ஹைர். இது நம்ம எதுக்கு சொல்லிட்டு வந்தோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே ஷிர்க பயந்து என்ன செய்யறாங்க, துஆ செய்யறாங்க. அதனால நாம நினைக்க கூடாது, நாம குர்ஆன் ஹதீஸ்ல தான் ஃபாலோ பண்றோம், தௌஹீத் இருக்குது, ஷிர்க் நம்மட்ட வராது. ஷிர்க பயப்படணும், ஷிர்க பயப்படணும். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம்.
ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, இப்ப இந்த சிந்தனையை உள்ளத்துல போடுவான். அதாவது அந்த தர்காவுக்கு போங்க, இந்த தர்காவுக்கு போங்க. தர்காவுக்கு போன உடனேயே நம்மள அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகமும் கூட, அதப்படி ஹாஸ்பிட்டல்லாம் போறோம், ஆனா பைத்தியம் தெளிவாகல, தர்காவுக்கு போன உடனே பைத்தியம் தெளிவாகுதே அப்படின்னா, இங்கு ஷைத்தான் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டான். ஷைத்தானுடைய பெரிய இலக்கு என்ன? ஒரு மனிதனை குஃபுரிலே தள்ளிவிட வேண்டும், ஷிருக்கிலே தள்ளிவிட வேண்டும். அப்ப இந்த ஷைத்தான் அவனுடைய உடம்புல இருக்கிறான் தானே, போகவே மாட்டான். இப்போ இந்த மனிதன் தர்காவுக்கு போன உடனேயே அவன் ஷைத்தான் அந்த உடம்புல இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவன் குஃபுர்ல விழுந்துட்டான், ஷிருக்குல விழுந்துட்டான். அவன் மட்டும் இல்லல்ல, அவன் குடும்பம், அவன் சுற்று வட்டார உறவினர்கள், அவனை சுற்றியுள்ள அந்த சமுதாயம், ஒரு பெரும் கூட்டத்தை ஷைத்தான் இப்படி என்ன செய்து விடுவான், வழிகெடுத்து விடுவான். அதனாலதான் பைத்தியம் பிடிச்சவங்களை சில பேர் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போவாங்க, சரியாகாது. தர்காவுக்கு போன உடனேயே சரியாகும். என்ன காரணம்? ஷிருக்குல தள்ளிவிட்ட உடனேயே அவன் மட்டும் வழிகெடுக்கப்படவில்லை, அவனுடைய குடும்பம், அவனுடைய சமூகமே வழிகெடுக்கப்படுது. புரியுதா இல்லையா? இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஷைத்தான் மனித உடலுக்குள் செல்வான், அப்படிங்கிறத நாம பார்க்கணும். சில நேரங்கள்ல நீங்க பார்க்கலாம், சிலரை ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் என்ன செய்ய முடியாது, அவரை பிடிக்க முடியாது, அடக்க முடியாது. அவ்வளவு பலமாக இருப்பாங்க. ஏன்னா அது அவனுடைய பலம் அல்ல, யாருடைய பலம்? ஷைத்தானுடைய பலம். ஷைத்தானுடைய பலம் அப்படிங்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி சொல்றீங்களா, இது என்ன அம்புலி மாமா கதை மாதிரி இருக்குது, என்ன ஆதாரம் அப்படின்னா, ஆதாரம் இருக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விகாயத்துல் இன்சான் மினல் ஜின்னி வஷைத்தான் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களைத்தான், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள செய்திகளைத்தான் உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். அதுபோன்று அகீதத்துல் முஃமின் என்று அபூபக்கர் அல் ஜஸாயிரி என்ற அறிஞருடைய புத்தகத்தில் தன்னுடைய சொந்த சகோதரிக்கு நடந்த நிகழ்வுகளையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதிலே குறிப்பிடுகின்றார்கள். புரியுதா இல்லையா? சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்திலே சொல்கின்றான், அல்லதீன யக்குலூன ரிபா, வட்டி வாங்கி தின்னக்கூடியவர்கள், லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டவன் எப்படி எழுப்பப்படுவானோ அதுபோன்று எழுப்பப்படுவான். புரியுதா இல்லையா? வட்டி வாங்கி தின்னக்கூடியவர்கள், அவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்டவன் எப்படி பைத்தியம் பிடித்தவனாக எழுப்பப்படுவானோ அது போன்று எழுப்பப்படுவான். பைத்தியம் பிடிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. இன்னொன்னு, மன அழுத்தத்தினாலையும் ஒருவனுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும், அது ஒரு காரணம். அது போன்று இது போன்ற ஒரு செயலினாலும் பாதிப்பு ஏற்படும். ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உடலிலே எப்போதெல்லாம் புகுவான் அப்படின்னா, பயந்துகிட்டே இருக்கீங்களா? இல்லையே, உறுதியா இருக்கணும், ஈமான்ல உறுதியா இருக்கணும். தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழுக்க நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. புரியுதா? எப்போது ஷைத்தான் ஒரு உடலிலே ஏறுவான் அப்படின்னா, சோம்பலாக இருக்கும்போது, எப்பவுமே சோம்பலா இருக்கும் போதும் அந்த உடலில் எளிதாக ஷைத்தான் நுழைந்து விடுவான். கோபமாக இருக்கும் போதும் ஷைத்தான் நுழைந்து விடும். இதெல்லாம் ஹதீஸின் மூலம் எடுக்கப்பட்ட விஷயம். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? உங்களிலே ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் என்ன செய்யட்டும்? நின்ற நிலையில் கோபம் வந்தால் அமர்ந்து விட வேண்டும், அமர்ந்த நிலையில் கோபம் வந்தால் படுத்து விட வேண்டும். அப்படித்தானா இல்லையா? கோபம் அது எதன் மூலம் ஏற்படுகின்றது? ஷைத்தானின் மூலம் ஏற்படுகின்றது. புரியுதா? அப்ப அதிக கோபம் வந்தாலும் ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உடலிலே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிக சோம்பேறித்தனமாக இருக்கும் போதும் ஷைத்தான் ஒரு மனிதனின் உடலிலே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோன்று மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி, ஹவா மனோ இச்சைக்கு அடிமையான ஒருவனுடைய உடலிலும் ஷைத்தான் நுழைவதற்கு
வாய்ப்பு இருக்கிறது. சரியா? இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஷைத்தான் யாரின் மீது இறங்குவார்கள் என்பதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூராவுல 221வது வசனத்திலிருந்து 223வது வசனங்கள் வரை அல்லாஹ் சொல்றான், ஹல் உனப்பிஉக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? குர்ஆனுடைய வசனம். தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவியின் மீது ஷைத்தான் இறங்குகின்றான். யுல்கௌன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன், அவர்கள் ஒட்டு கேட்கின்றார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் பொய்யர்கள். அப்போ பொய்யர்கள் மீது ஷைத்தான் என்ன செய்வான்? அதிகம் பொய்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது ஷைத்தான் இறங்குவான். சரியா? அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 226வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களிலே ஒருவர் கொட்டாவி விடும்போது, நல்லா கவனிக்கணும், உங்களிலே கொட்டாவி எப்போ வரும்? சோம்பலா இருக்கும்போது. அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஷைத்தான் எந்த நிலைகள் எல்லாம் ஒரு மனிதனிடத்துல நுழைய வாய்ப்பு இருக்குது? அதிக சோம்பலாக இருக்கும் போது, அதிக கோபமாக இருக்கும் போது, மனோ இச்சைக்கு அடிமையாகி விடும்போது. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் கொட்டாவி விடும்போது தன்னுடைய வாயை, கையை வாயில் வைத்து அதை மறைக்கட்டும், ஏனென்றால் ஷைத்தான் நுழைகிறான். ஷைத்தான் நுழைகிறான். என்ன சிரிக்கிறீங்க? ஷைத்தான் நுழைகிறான். புரியுதா இல்லையா? அப்ப மேட்ச் ஆகுதா இல்லையா? மேட்ச் ஆகுதா இல்லையா? ஹதீஸ் சொல்லுங்க. மேட்ச் ஆகுது. நீங்க மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகலன்னு சொன்னாலும் மேட்ச் ஆகுது. சரியா? அது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில அறிவிப்புகளில் முடியுமான அளவுக்கு வாயை ஒருவர் மறைத்துக் கொள்ளட்டும், வாய்க்குள்ளே ஷைத்தான் நுழைகின்றான். தெளிவா வருது, வாய்க்குள்ள ஷைத்தான் நுழைகின்றான். அப்ப தொழுகையில மட்டுமல்ல, எப்போது கொட்டாவி வந்தாலும் இயன்ற அளவுக்கு அடக்க வேண்டும், இயன்ற அளவுக்கு அடக்க வேண்டும். குறிப்பா நீங்க பாருங்க, இந்த மாதிரி தர்ஸ்ல இருக்கும்போது, வகுப்புல இருக்கும்போது நல்ல கொட்டாவி வரும். ஏன் அப்படின்னா, ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு மஜ்லிஸ் இது. அப்படிதானே இல்லையா? அதுல அவனை பத்தி இந்த மஜ்லிஸ்ல பேசுறோம். அப்ப எப்படி இருக்கும்? புரியுதா இல்லையா? அப்ப அதனால இது போன்ற கல்வி வகுப்புகளில் இருக்கும்போது கொட்டாவி வந்தா இயன்ற அளவுக்கு அடக்கணும். அதற்கும் இயலவில்லை என்றால் கையை வச்சு என்ன செய்யணும்? வாய பொத்தணும். ஏன்னா பொத்துனா வராது. புரியுதா இல்லையா? அப்ப இதுல கவனமா இருக்கணும். யாரும் கொட்டாவி விடுவீங்களா? நீ வாயை பிளந்து விடலாமா? விடக்கூடாது. புரியுதா? ஹைர். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 3333வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். ஒரு முறை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இரண்டு நபித்தோழர்கள் அதை கண்டு விரைவாக போறாங்க. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, கொஞ்சம் நில்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக செல்லக்கூடிய அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் நில்லுங்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய மனைவி சஃபியா. அப்ப இந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹுடைய தூதரவர்களே, உங்கள் மீதான் நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். மஜ்ரத்தம், தம்னா என்ன? ரத்தம். அப்ப ரத்த நாளங்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகின்றான். அவன் உங்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவதை நான் பயப்படுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சுனன் இப்னு மாஜாவில
இந்த செய்தி, அதாவது சஹீஹ் புகாரில இந்த செய்தி இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். 1 மணி நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன், அப்படிதானா? 1 மணி நேரம் போனதே தெரியலையா? ஹைர். பாங்க எத்தனை மணிக்கு? அதான் 12:45. சரியா? ஹைர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற நபித்தோழரை தாயிஃபுக்கு கவர்னராக என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. தாயிஃபுக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அப்படி கவர்னராக நியமித்த உடனேயே அவர் சொல்றாரு, அதாவது உஸ்மான் இப்னு அம்ர் இப்னு அபில் ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, நான் எவ்வளவு தொழுதேன் என்று எனக்கு சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு தொழுகையில் எனக்கு குறுக்கிடுவதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நமக்கு கூட சில நேரம் என்ன செய்யும், எத்தனை ரக்காத் தொழுதோங்கிற தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி வந்து சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, உன்னை அழைத்து வந்தது எது என்று கேட்கும் போது, அல்லாஹ்வின் தூதரே, எவ்வளவு தொழுதேன் என்று சரியாக தெரிய முடியாத அளவுக்கு தொழுகையில் ஏதோ ஒன்று குறுக்கிடுவதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு உட்கார சொல்றாங்க. அந்த நபித்தோழர் முழங்காலிட்டு உட்கார்றாங்க. தன்னுடைய கையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே அடித்து வாயிலே துப்பி, அல்லாஹுவின் எதிரியே வெளியேறு, அல்லாஹுவின் எதிரியே வெளியேறு என்று 3 முறை சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில 11742வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். சரியா? அப்ப ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடுவான், மனித உடலுக்குள் ஊடுருவான். மனித உடலுக்குள்ள என்ன செய்வான், ஊடுருவான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதிக பயமும் இருக்கக்கூடாதுன்னா, அதிக பயமும் இருந்தாலும் ஷைத்தான் வந்துருவான். அதிக கோபமும் இருக்கக்கூடாது, அதிக பயமும் இருக்கக்கூடாது, அதிக சோம்பலும் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஹைர். அடுத்து சஹீஹுல் புகாரில 368வது செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஹம்மிரு அல் ஆனியத, மாலை வேளைகளில் நீங்க என்ன செய்யுங்க, பாத்திரங்களை மூடி வையுங்கள். வஅவுகஉ அல் அஸ்கியத வஅஜீஃபு அல் அப்வாப வக்ஃபிது சுப்யானக்கும் இன்தல் இஷாஇ ஃபஇன்ன லில் ஜின்னி இன்திஷாரன் வஹத்ஃபதன் வஅத்ஃபிஉல் மஸாபிஹ இன்தர் ருகாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாலை வேளை ஆகிவிட்டால், இரவுனுடைய அந்த இருள் படரும் போது பாத்திரங்களை மூடி வையுங்கள். தண்ணீர் பைகளை சுருக்கு போட்டு முடித்து வையுங்கள். இப்ப நம்ம டேபை திறந்தா தண்ணி, அப்படிதானே இல்லையா? டேபை திறந்தா, பைப்பை திறந்தா தண்ணி. சில இடங்கள்ல, சில வீடுகள்ல கிணறு உள்ளவங்க என்ன செய்வாங்க, குடி தண்ணீரை எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தண்ணீர் பாத்திரங்கள் என்ன செய்யணும், மூடி வைக்க வேண்டும். சரியா? கதவுகளை தாளிட்டுக் கொள்ளுங்கள். இரவு படரும் போது கதவுகளை தாளிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளை வெளியே செல்ல விடாமல் அணைத்து பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் ஊர்ல நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்பா நைட்டு நேரம் பிள்ளைகளை வெளியே கூட்டிட்டு போகாதீங்கப்பா, நைட்டு நேரம் ஜன்னல் கதவை சாத்துங்க, நைட்டு நேரம் கதவடைங்க, நைட்டு நேரம் பிள்ளைகளை வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மள அதிகமான என்ன குராஃபத்து, என்ன ஜாஹிலியா காலத்துல இருக்கிறாங்க, குராஃபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ஏசுவோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடியதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நிறைய அர்த்தம் இல்லாம நிறைய சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த நேரத்திலே பூமியிலே ஷைத்தான், அதாவது ஜின்கள் பூமியில என்ன செய்வாங்க, பரவக்கூடிய நேரம். அந்த இருள் படரும் போது, மக்ரிபுக்கும் கொஞ்சம் முன்பாக இருள் படரக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, சூரியன் ஷைத்தானின் 2 கொம்புகளிலே உதிக்கின்றது, 2 கொம்புகளுக்கு மத்தியில் மறைகின்றது. அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தொடாதீர்கள். அப்படிதானே இல்லையா? அந்த மாதிரி இருள் படரும் போது ஷைத்தான் பரவுகின்றான். அவன் உங்களுடைய குழந்தைகளை பறித்து செல்லக்கூடும். தூங்கும் போது விளக்குகளை அணையுங்கள். அது தீங்கிழைக்கக்கூடிய எலியினால் அது அந்த திரியை கவ்வி இழுத்து சென்று வீட்டில் இருப்பவர்களை எரித்து விடக்கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே இடம்பெறுகிறது. புரியுதா இல்லையா? அப்ப அந்த இரவு நேரம், இருள் படர்கின்ற நேரம் என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை வெளியே விடக்கூடாது. தாய்மார்கள் நன்றாக இந்த செய்தியை கவனிங்க, நன்றாக கவனிங்க. அது போன்று பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்துல நிறைய துஆக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குல்லோது பரப்பில் ஃபலக், குல்லோது பரப்பின் நாஸ், குல்ஹு அல்லாஹு அஹத், குலியா அய்யுஹல் காஃபிரூன், ஆயத்து குர்சி. அது போன்று அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் ஷர்ரி மா ஹலக். துஆ சொல்லுங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பி கலிமாத்தில்லாஹி, அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்து தீங்குகளில் இருந்தும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ஒரு துஆவை சொல்லித்தாராங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மத்தி. தாய்மார்கள் இந்த துஆவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும், மனனம் செய்ய வைக்க வேண்டும். நீங்களும் ஓதி ஊதி என்ன செய்யணும், அவர்களை வெளியே அனுப்பும் போது ஓதி ஊதி தடவி அனுப்ப வேண்டும். சரியா? ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் 105வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா மின் மௌலூதின் யூலது இல்லா வஷ்ஷைத்தானு யமஸ்ஸஹு ஹீன யூலத் ஃபயஸ்தஹில்லு صارحا من المس الشيطان إياه إلا مريم وابنها. ثم يقول أبو هريرة اقرأوا إن شئتم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும், அது எதுவாக இருந்தாலும் பிறக்கும் போது ஷைத்தான் தீண்டுகின்றான். பிறக்கும் போதே ஷைத்தான் என்ன செய்யறான், வேலையை காட்டுறான், மனிதன்ட வேலையை காட்டுறான். பிறக்கும் போது ஷைத்தான் தீண்டுகின்றான். ஷைத்தான் தீண்டுவதால் தான் அந்த குழந்தை கூக்குரல் இடுகிறது, அந்த குழந்தை அழுகின்றது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, குழந்தை பிறந்த உடனே அழலைன்னா நம்ம கொஞ்சம் பயப்படணும். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை அழுதால்தான் அது நார்மலான பிள்ளை. அழலைன்னா அது வாய் பேசாத அல்லது காது கேட்காத பிள்ளையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் டாக்டர் என்ன செய்வாங்க, குழந்தை எடுத்த உடனே தலைகுத்திர பிடிச்சி என்ன செய்வாங்க, முதுகுல தட்டுவாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், வீறிட்டு அழும். சரியா? சில பிள்ளைகளும் தட்டாமல என்ன செய்யும், வெளியே தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம மருத்துவ ரீதியாக நிறைய காரணம் சொல்றோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகின்றான். எனவே அந்த குழந்தை கூக்குரல் இடுகின்றது, அழுகின்றது. ஆனால் 2 பிள்ளைகளை தவிர, இந்த உலகத்துல 2 பிள்ளைகளை தவிர எல்லா பிள்ளைகளையும் ஷைத்தான் தீண்டு இருக்கின்றான். எந்த 2 பிள்ளைகள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவர்களை தவிர அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். இந்த வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதுங்கள். இந்த குழந்தையையும் இதன் வழித்தோன்றல்களையும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து காக்குமாறு இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். 3வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். சரியா? சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஹைர். சரி, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாம ஷைத்தானிடமிருந்து எவ்வளவு, அதாவது ஒரு தனி தலைப்பு இருக்குது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய தருணங்கள். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய தருணங்கள் அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு قال بسم الله اللهم جنبني الشيطان وجنب الشيطان ما رزقتنا فقضي بينهما ولد لم يضره. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் தன்னுடைய மனைவியிடம் செல்லும் போது, தன்னுடைய குடும்பத்தாரிடம் செல்லும் போது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லா என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான், இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக என்று துஆ செய்து இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஃபகுதிய பைனஹுமா வலதுன் ஃபகுதிய பைனஹுமா வலதுன் லம் யதுர்ருஹு, அல்லாஹ் தஆலா இந்த இல்லற வாழ்க்கையின் மூலமாக குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தால், அந்த குழந்தை வழங்கப்படுமானால் அந்த குழந்தைக்கு ஷைத்தான் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். சரியா? இப்ப இந்த விஷயத்தை என்ன செய்யறோம், அப்ப இதெல்லாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய தருணங்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, நேற்றைய வகுப்புல வந்த சகோதரர்கள் நீங்க தான் அந்த ஹதீஸ் சொல்லணும். என்ன ஹதீஸ் பார்த்தோம் நேற்று வகுப்புல? அதாவது ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போது என்ன செய்யணும்? அஹ்சன்த், பாரக்கல்லாஹு ஃபீக், ஜாதக்கல்லாஹு இல்மா, அல்லாஹ் உங்களுக்கு பயனுள்ள கல்வியை அதிகப்படுத்தட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய பெயர் கூறி வீட்டிற்குள் நுழையுங்கள். அல்லாஹ்வுடைய பெயர் கூறி வீட்டிற்குள் நுழையுங்கள். உணவு உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்லி உணவு உண்ணுங்கள். சரியா? அப்படி அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான், லா மபீத லக்கும் வலா அஷா, உங்களுக்கு இந்த வீட்டிலே அகாமடேஷனும் இல்லை, இரவு உணவும் இல்லை. அகாமடேஷன் தங்குமிடமும் இல்லை. ஷைத்தான் இன்னவர ஷைத்தானுக்கு சொல்லுவான், உனக்கு இந்த வீட்டில் எந்த வீட்டிலே அல்லாஹுடைய பெயர் கூறி நுழைகின்றோமோ, எந்த உணவிலே அல்லாஹுடைய பெயர் கூறி சாப்பிடுகின்றோமோ, அப்ப ஷைத்தான் சொல்லுவான், உனக்கு இந்த வீட்டில் தங்குமிடமும் இல்லை, உணவும் இல்லை. எந்த வீட்டில் அல்லாஹுடைய பெயர் கூறாமல் நுழைகின்றோமோ, எந்த உணவிலே அல்லாஹுடைய பெயர் கூறாமல் உணவு உண்ணுகின்றோமோ, ஷைத்தான் சொல்லுவான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா, உனக்கு இந்த வீட்டிலே தங்குமிடமும் கிடைத்து விட்டது, இரவு உணவும் கிடைத்து விட்டது. புரியுதா இல்லையா? இப்ப வீட்டுல ஷைத்தான உள்ள விடுறதும் வெளியே அனுப்புறதும் யாருடைய கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஷைத்தான் வரணுமா வராண்டாமா? சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டிலே ஷைத்தான் கூட்டாக வேண்டுமா வேண்டாமா? யாருடைய கையில இருக்கு? உங்க கையில் தான் இருக்கிறது. சரியா? வீட்டுல ஷைத்தான் இருப்பானா இருக்க மாட்டானா? இருப்பான். என்ன ஆதாரம்? இப்ப சொன்ன ஹதீஸ் தான் ஆதாரம். சரியா? இப்ப சொன்ன ஹதீஸ் தான் ஆதாரம். டிவின்னு ஒரு சகோதரர் சொல்றாரு, அது வேற சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் வரும், அது கொஞ்சம் டீப்பா போயிடும். சரி, ஷைத்தான் வீட்டில் இருப்பான் என்பதற்கு என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ
அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அப்போ வீட்டில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான். அப்ப குர்ஆன் ஓதப்படாத வீட்டில், சூரத்துல் பக்ரா ஓதப்படாத வீட்டில் யாரை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? ஷைத்தானை வைத்திருக்கின்றீர்கள். புரியுதா இல்லையா? அதனால சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும். சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும். சரி, ஒரு ஹதீஸ் பார்த்துருவோம். சஹீஹ் முஸ்லிம்ல 722வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகைக்காக நிற்கின்றார்கள். அப்படி நிற்கும் போது அஊது பில்லாஹி மின்க, உன்னிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுபோன்று அல் அனுக பிலஅனத்தில்லாஹ், 3 முறை சொல்றாங்க. அல் அனுக பிலஅனத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கின்றேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியா? அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கின்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை பிடிப்பதை போன்று என்ன செய்யறாங்க? போறாங்க. தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தொழுகையில் எப்போதும் இல்லாமல் வித்தியாசமாக ஒன்றை நாங்கள் கேட்கின்றோமே அப்படிங்கிறாங்க. தொழுகையில நீங்க எதையோ சொல்றதாக நாங்க கேட்கிறோமே அப்படின்னு சொன்ன உடனேயே, அதுபோன்று எதையோ பிடிப்பதற்காக நீங்கள் கையை நீட்டுவதையும் பார்க்கின்றோமே அப்படின்னு கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவின் எதிரியான இப்லீஸ் எனது முகத்திலே, நன்றாக கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க? வல்லாஹு யஸ்ஸிமுக மினன் நாஸ், மக்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இல்லையா? பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே ஷைத்தான் இவ்வளவு சேட்டைகளை செய்கின்றான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். அப்படிதானே இல்லையா? பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியாக இப்லீஸ் எனது முகத்திலே தீப்பந்தத்தை போட பார்த்தான், உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று 3 முறை கூறினேன். அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கின்றேன் என்று 3 முறை கூறினேன். நான் அவனை பிடிப்பதற்காக முயற்சித்தேன். அந்த நேரத்திலே என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த துஆ மட்டும் எனக்கு நினைவுக்கு வரல அப்படின்னா, மதீனாவுடைய சிறுவர்கள் விளையாடும் அளவுக்கு அவனை கட்டி வைத்து சிறுவர்களுக்கு விளையாட விட்டுருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இறையச்சத்திலும் ஈமானிலும் நம்மை விட பல மடங்கு அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஷைத்தான் தாக்க வந்தான் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். புரியுதா இல்லையா? அதனால என் அன்பிற்கினிய சகோதரிகளே, என் அன்பிற்கினிய சகோதரர்களே, ஷைத்தான் வீட்டிலே வைக்க வேண்டுமா, வெளியே அனுப்ப வேண்டுமா? உங்களுடைய கரங்களில், உங்களுடைய செயல்பாடுகள்ல தான் இருக்கு. வாங்க சொல்ல டைம் ஆயிட்டா? இன்னும் இருக்கா? சரி, ஓகே. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 8வது பாகத்துல 138வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன் யாரு? எல்லாம் வேற உலகத்துக்கு போயிட்டீங்க, என்னோட இருங்க, அப்பப்ப உங்களை கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஷைத்தானுடைய தலைவன் யாரு? ஷைத்தான்களுடைய தலைவன் இப்லீஸ். அந்த இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை, அரிசை கடலிலே அமைத்துக் கொண்டு படைகளை அனுப்புகின்றான். படைகளை என்ன செய்கின்றான்? அனுப்புகின்றான். மிக பெரும் குழப்பக்காரனான அவர்களில் அவனுக்கு மிகவும் நெருக்கமானது யாரு அப்படின்னா, அவனுடைய படையில் உள்ள ஒருவன் வந்து சொல்லுவான், நான் இதை செய்தேன். அப்ப அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். இன்னும் சிலர் வந்து நான் அதை செய்தேன் அப்படிலாம் சொல்லுவான். நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி வழிகெடுத்த, இப்படி வழிகெடுத்த. அப்ப இப்லீஸ் பெரிய அளவுல ரியாக்ஷன் பண்ண மாட்டான். ஆனா ஒருத்த வந்து சொல்லுவான், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவை ஏற்படுத்தினேன், கணவனுக்கும்
மனைவி மாயுஃபர்ரிகு பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, சூனியத்தின் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவை ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? பிரிவை ஏற்படுத்த முடியும். இந்த சூனியம் யாருடைய உதவியின் மூலமாக சூனியக்காரர்கள் செய்யறாங்க? ஷைத்தானுடைய உதவியினால். அல்லாஹுடைய நாட்டம். ஆனா ஷைத்தானுக்கு சில சேவைகளை செய்யும் போது ஷைத்தான் அவனுக்கு உதவி செய்யறான். புரியுதா இல்லையா? சரி, அல்லாஹ் இப்போ கெட்டதை நாடுவானா நாடமாட்டானா? கெட்டதை நாடமாட்டான். கெட்டதை நாடுவானா நாடமாட்டானா? நாடமாட்டான். பாதி பேர் நாடமாட்டான், பாதி பேர் நாடுவான். சரியா? இதற்குத்தான் அன்பிற்கினிய சகோதரர்களே நாம அகீதாவை திரும்ப 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 படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அகீதால ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது? அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. அப்ப அல்லாஹ் தீமையை நாடுவானா நாடமாட்டானா? நாடுவான். சரியா? அல் இராதா, அல்லாஹுடைய நாட்டம் ரெண்டு வகைப்படும். அல் இராதத்துல் கௌனியா வல் இராதத்து ஷரஇய்யா. இது தலைப்பிலிருந்து கொஞ்சம் மாறினாலும் முக்கியமான அடிப்படையான விஷயம், அதனால சொல்றேன். அல் இராதத்துல் கௌனியா அல் இராதத்து ஷரஇய்யா. அல் இராதத்துல் கௌனியா உலக ரீதியான நாட்டம், இது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குது. ஆனால் இந்த நாட்டத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் விரும்புவதில்லை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடவில்லை என்றால் மக்ததலு, அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த உலகத்துல கொலை, கொள்ளை, விபச்சாரம், இது போன்ற எல்லா தீமைகளும் யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது? அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. இந்த நாட்டம் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியதா வெறுப்புக்குரியதா? வெறுப்புக்குரியது, விருப்பத்திற்குரிய நாட்டம் அல்ல. சரியா? இது அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டங்கள். அல் இராதத்து ஷர்இய்யா, மார்க்க ரீதியான நாட்டங்கள். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். இது அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய நாட்டமா வெறுப்புக்குரிய நாட்டமா? விருப்பத்திற்குரிய நாட்டம். புரியுதா இல்லையா? ஆனால் இது நிகழாமலும் போகலாம், நிகழாமலும் போகலாம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். சொர்க்கத்திற்குரிய காரியங்களை எல்லா மனிதர்களும் செய்யறாங்களா? இல்ல. எல்லா மனிதர்களும் தொழுகின்றார்களா? இல்லை. எல்லா மனிதர்களும் பாவமன்னிப்பு தேடுறாங்களா? இல்லை. அப்படிதானா இல்லையா? அதனால நாட்டங்கள் இரண்டு வகைப்படும். இராதத்துல் கௌனியா, இராதத்து ஷர்இய்யா. உலக ரீதியான நாட்டங்கள், மார்க்க ரீதியான நாட்டங்கள். உலக ரீதியான நாட்டங்கள் அல்லாஹ் அதை விரும்புவதில்லை, ஆனாலும் அது இந்த உலகத்திலே நடக்கின்றது. மார்க்க ரீதியான நாட்டங்கள் அல்லாஹ் அதை விரும்புகின்றான், சில நேரங்களில் நிகழாமலும் போகலாம். இது ஆமன்து பில்லாஹ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல வரக்கூடிய விஷயம். சரியா? இது ஒரு தனி தலைப்பாகவே பேசப்பட வேண்டும். சரி, எங்க விட்டோம்? ஷைத்தான வாங்க மறுபடியும் எங்க விட்டோம்? கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்பட்ட உடனே, பிரிவினை ஏற்படுத்திய உடனேயே அந்த இப்லீஸ் என்ன செய்வான்? அந்த ஷைத்தானை அழைத்து நெருங்கி போய் நீதான் சிறந்தவன், நீதான் சிறந்தவன் என்று என்ன செய்வான்? சொல்லுவான். நீதான் சிறந்தவன் என்று அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? சொல்லுவான். அப்படிங்கறது என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர், இது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அப்ப நாம மேலே முன்வைக்கப்பட்ட எல்லா ஆதாரங்களை பார்க்கும்போது ஷைத்தான் மனிதர்களுடைய உடலிலே நுழைந்து உடல் ரீதியான பாதிப்புகளை அவனால் என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும். அப்படி உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது, உடலிலே நுழைய முடியாது என்று யாராவது சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸையும் அவர்கள் மறுக்கக்கூடிய நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரியா? தேவையில்லாம வலிந்துரைகள் செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல எது தெளிவாக நமக்கு தெரியுதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டாலும் உட்படாவிட்டாலும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அது போன்று மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னன்னா,
ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு விதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் மாற்று கருத்துக்களை உண்டாக்குவது, சந்தேகங்களை ஏற்படுத்துவது. என்னாச்சு? முடிச்சிருவோமா? சரி, ஓகே, கடைசியா சரி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் இருக்கு, பெரிய சப்ஜெக்ட் சுருக்கமா தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் மாற்று கருத்துக்களை ஏற்படுத்துவது, சந்தேகங்களை ஏற்படுத்துவது, அவற்றை புறக்கணிப்பது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வழிகளில் மனிதனுக்கு வழிகாட்டுதல், இதெல்லாம் ஒழுக்கக்கேட்டை தூண்டுதல், இதெல்லாம் மானக்கேடான விஷயங்கள்ல ஈடுபட வைக்கும். ஷைத்தான் இதை செய்ய வைப்பான். அதுபோன்று அல்லாஹ் தனக்கு வழங்கியுள்ள ஆற்றலை கொண்டு நோய்களை ஏற்படுத்துவதற்கு காரணிகளாக செயல்படக்கூடிய பாதிப்புகளை ஷைத்தானால் ஏற்படுத்த முடியும். சரியா? இப்படி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம அதிகமாக ஷைத்தானிடமிருந்து என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். கெட்ட ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. அல்லாஹ் நாடினால் இன்னொரு வகுப்புல என்ன செய்வோம், இதனுடைய தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா முடிச்சுக்குவோமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.